जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर. மங்களாரம்பம். தெய்வத்தின் குரல் 4ஆம் பாகம். பெரிய இடத்து பிள்ளை. பெற்றோர் பெருமை. மாமாவுக்கு முதல் இடம் கொடுத்து சொல்லிவிட்டு அவருடைய சகோதரியாக இவருடைய தாயாக இருக்கப்பட்ட அம்பாளை சொல்லியிருக்கிறது. ஜனனி சர்வமங்களா. பிள்ளையாருடைய அம்மா ஜனனி யார்? சர்வமங்களா. ரூபம், குணம், காரியம் முதலான சர்வமும் பரம மங்களமாக இருக்கப்பட்ட பராசக்திதான் இவருக்கு அம்மா. அம்பாளை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஸ்லோகம் அவளை சர்வமங்களா என்று சொல்லித்தான் ஆரம்பிக்கிறது. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிக்கே சரண்யே த்ரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. மகாவிஷ்ணுவின் அநேகம் பெயர்களில் ஸ்ரீகாந்தன் என்கிறதில் ஸ்ரீ என்பதால் சகல சௌபாகியங்களையும் சொன்னதற்கேற்ப அம்பாளின் பல பெயர்களில் சர்வமங்களா என்று சொல்லிவிட்டு அப்புறம் அப்பாவை பற்றி குறிப்பிட்டிருக்கிறது. அன்னைக்கு பிறகே பிதா என்ற நியாயப்படி அம்பாளை முதலில் சொன்ன பின் ஜனகா சங்கரோ தேவகா என்று இவருடைய தகப்பனார் யாரென்றால் பரமசிவன் என்பதாக சொல்லியிருக்கிறது. பரமேஸ்வரனுக்கு எத்தனையோ பெயர்கள் இருந்தும் பரம மங்களமாக ஸ்ரீகாந்தன் சர்வமங்களா என்ற பெயர்களை சொன்னார் போல இங்கேயும் சங்கரன் என்று சொல்லியிருக்கிறது. சங்கர என்றால் நல்லதையே செய்கிறவர், பரம சுகத்தை உண்டாக்குபவர் என்று அர்த்தம். ஸ்ரீ மங்களம் சுகம் எல்லாம் தருபவர் விக்னேஸ்வரர் என்று காண்பிக்கும் வகையில் அவருக்குள்ள மாமா அம்மா அப்பாவின் பெரிய இடத்து சம்பந்தத்தை சொல்வதாக ஸ்லோகம் இருக்கிறது. ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவகா தம் வந்தே குஞ்சரானனம். தம் குஞ்சரானனம் வந்தே. இப்படிப்பட்ட அந்த யானை முகனை நமஸ்கரிக்கிறேன். முருகனும் மூத்தோனும். தாத்தா, அப்பா, அம்மா, மாமா எல்லாரும் ரொம்பவும் பெரியவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, கூட பிறந்தவரும் ரொம்ப மகிமையுள்ளவர். கூட பிறந்தவர் என்றால் இவருக்கு அண்ணா கிடையாது. இவர்தான் மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளையார் மும்மணி கோவை என்றே இவர் மேல் ஒரு ஸ்தோத்திரம் இருக்கிறது. பிரபஞ்சத்துக்கே முதல் குழந்தை அவர். ஜேஷ்டராஜா என்பது வேதமே அவருக்கு கொடுத்திருக்கிற பெயர். கணபதி தான் எல்லாருக்கும் அண்ணா. அவருக்கு தம்பிதான் உண்டு. தமையன் பெரிய ஆசாமியாயிருந்தால் அவன் பெயரை வைத்துக்கொண்டே தம்பி தடபுடல் பண்ணுவதுண்டு. இப்படியே தம்பிக்காரன் பிரமுகனாயிருந்தாலும் தனக்காக யோக்கியதையில்லாத அண்ணன்காரன் அதை காட்டி அதிகாரம் பண்ணுவதுண்டு. இங்கேயோ ஈஸ்வர புத்திரர்கள் 2 பேருமே சக்தி சாமர்த்தியங்களிலும் அனுகிரகத்திலும் ரொம்பவும் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால் பிள்ளையாருக்கு உறவுகளை சொல்லி பெருமை காட்டும் போது தம்பியையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. பிள்ளையாருக்கு விசேஷமாக 16 பெயர்கள் உண்டு. ஷோடச நாமாக்கள் என்று சொல்வார்கள். ஷோடசம் என்றால் 16. அஷ்டோத்திரம் சொல்லி பூஜை பண்ண முடியாவிட்டாலும் இந்த 16 நாமாக்களையாவது சொல்ல வேண்டும். சுமுகச்ச ஏகதந்தச்ச கபிலோ கஜகர்ணகः லம்போதரச்ச விகடோ விக்னராஜோ விநாயகः தூமகேதுர் கணாத்யக்ஷோ பாலச்சந்திரோ கஜானனः வக்ரதுண்டः சூர்பகர்ணோ ஹேரம்பः ஸ்கந்தபூர்வஜः. கடைசி பெயர் ஸ்கந்தபூர்வஜர், அதாவது ஸ்கந்தனுக்கு முன்னாடி பிறந்தவர். தம்பியை வைத்து தமையனாருக்கு பெருமை கொடுக்கும் பெயர். இப்படி இவருடைய பல உறவுக்காரர்களை பார்த்தாலும் இவர் ரொம்ப பெரிய இடத்து பிள்ளை என்று தெரியும். அதனால் அந்த பிள்ளையை நாம் மனம் குளிர்ந்திருக்கும்படியாக பண்ண வேண்டும். அதற்கு கோபம் உண்டாகும்படியாக எதுவும் பண்ணாமல் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். மூவுலகத்தின் மூத்த குழந்தையுடைய பிரீத்தியை நாம் முக்கியமாக சம்பாதித்து விட வேண்டும். நல்ல மனஸ், அருள் உள்ளம், இரக்க குணம் உள்ள அவர் எளிதிலே திருப்தி கொண்டு விடுவார்.
எப்போதுமே ஆனந்தமாயிருக்கும் அவரை நாமும் கொஞ்சம் குஷிப்படுத்திவிட்டால் அவருடைய மாதா பிதாக்களான பார்வதி பரமேஸ்வரர்களின் மனசையும் குளிரப் பண்ணி அவர்களிடமிருந்து சகல நலன்களையும் பெற்றுவிடலாம். குறிப்பு: அடுத்த உரையும் இதன் தொடர்பு உடையதே. ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, மகா பெரியவா சரணம். जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर, जय जय शंकर, हर हर शंकर.